ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆலப்புழா இல்லைன்னா அல்லப்பே அப்படின்வாங்க கேரளா பாஷையில். ஷிகாரா போட்ஸ் பாருங்கள். இந்த போட்டு பார்த்துன்னு இருக்கிறீங்களா, இந்த போட் பேர் வந்து ஷிகாரா போட்ஸ். அப்படின்னா ஹவுஸ் போட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து பெட்ரூமு, சாப்பாடு வசதி, உள்ளவே எல்லாம் ரிசப்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அது இல்லாமல் இது ஷிகாரா போட். சிம்பிளாக ஒரு 5 to 10 பீப்புள் வந்து உங்களுக்கு டூர் போயிட்டு வரலாம். இந்த பேக் வாட்டர் இருக்குல்ல, இந்த ஆலப்புழா பேக் வாட்டர் இருக்குல்ல, அந்த பேக் வாட்டரில் நீங்கள் ஒரு 5 to 10 பீப்புள் வந்து அழகாக ஒரு டூர் போயிட்டு வரலாம். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஹவருக்கு சில போட்டுங்க 600 rupees இருக்குது, சில போட்டுங்க பார்த்தீங்கன்னா 800 rupees இருக்குது, சிலது 1000 rupees பெர் ஹவர், சிலதை பார்த்தீங்கன்னா 2000 3000 அந்த ரேஞ்சில் இருக்குது பெர் ஹவருக்கு நான் சொல்கிறது. ஸோ மினிமம் ஹவர் 2 hours இருக்கும். ஸோ சில பேர் வந்து 3 to 4 hours எடுப்பாங்க, சில பேர் 6 hours எடுப்பாங்க, சில பேர் 8 hours எடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா காலையில் 6 o'clock இந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கு காலையில் 6 o'clock ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6, 7 அந்த 8 அந்த ரேஞ்ச் வரைக்கும். சில போகிறவங்க லேட் ஆகிடுச்சுன்னா வர்றது ஒரு 8, 10 வரைக்கும் இருக்குது. இது இந்த ஷிகாரா போட்டு. அந்த ஹவுஸ் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து அது நான் முன்னாடி காமிப்போம் பாருங்கள், அந்த பெரிய பெரிய ஹவுஸ் போட்டுங்க. அந்த போட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் நைட் ஸ்டே, டே ஸ்டே அது மாதிரிலாம் இருக்கும். ஃபுட்டு, அக்கமடேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிவி, ரிசப்ஷன், அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாமே நீட்டாக இருக்கும் அந்த ஹவுஸ் போட்டில். இந்த போட்டில் மட்டும் வெறும் டூர் அவ்வளோதான். நீங்கள் ஒரு 5 to 10 பீப்புள் போகலாம். நீங்கள் 5 to 10 பீப்புள் இல்லைன்னா ஒரே ஆள் கூட எடுத்துகிட்டு போகலாம். 2 hours ஆல்மோஸ்ட் 1200 நான் பே பண்ணேன். நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்து 1200 பே பண்ணேன். நீட்டாக இருக்குது, வந்து அசுத்தம் எதுவுமே கிடையாது, நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அழகாக உங்களுக்கு இந்த படுத்துகிட்டே நீங்கள் அழகாக டூர் போகலாம். அழகாக அவங்க சாப்பாட்டுக்கு நிறுத்துகிறாங்க. அந்த இடம் சாப்பாடு இடம், அந்த ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, ஹோட்டலு, அங்கே நிறுத்துகிறாங்க. அங்கே நீங்கள் அழகாக சாப்பிட்டு ஒரு 5 minutes 10 ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அழகாக மறுபடியும் உங்கள் டூரை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலேசியன் டீக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், இங்கே காமிக்கிறோம் பாருங்கள், இது வந்து கவர்மெண்ட் போட்டு. கவர்மெண்ட் போட்டும் இருக்குங்க. இந்த கவர்மெண்ட் போட்டும் ஸ்டாப்புங்க இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் ஸ்டாப் இருக்கா, அந்த மாதிரி இந்த ஆலப்புழா சுற்றி ஸ்டாப்புங்க இருக்குது. இது கோட்டயம், கொல்லம் வரைக்கும் உங்களுக்கு வந்து போகுது. அந்த பேக் வாட்டர் கடலில் அப்படியே போகுது. ஸோ அது கவர்மெண்ட் இதுவும் இருக்குது. அது ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ நம்மளால் இது வேணால் டைம் இல்லை போக முடியல அப்படின்னா எதுக்கு சும்மா போகிறது, இதில் எல்லாம் ஒன்று தானே அப்படின்னா அது சிம்பிள் டிக்கெட் 10 rupees 15 rupees ஸ்டாப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் போட்டில் டிக்கெட் இருக்கும். நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம், அப்படியும் பண்ணலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மலேசியன் டீக். மலேசியன்லேருந்து டீக் எடுத்துகிட்டு வந்து ஸோ உள்ளே இருக்கிற எல்லா ஐட்டமும் வெறும் டீக்லேயே செஞ்சுருக்காங்க. ஏன்னா இது தண்ணியிலே இருக்குது இல்லையா எப்போயுமே, அதனால் வந்து வேறு வுட் ஐட்டம் போட்டால் அது வந்து தண்ணியிலே இருக்கிறதுனால அழுகிய நிலையில் வந்து நிறைய போட்டை பார்த்தேன். அது வேறு வுட்டு போட்டிருக்காங்களாம், அதெல்லாம் அழுகிட்டு எல்லாம் சைடில் விட்டுருந்தாங்க. அது அழுகாமல் நீட்டாக டீக் வுட்டு, உங்களுக்கு தெரியல டீக் வுட்டு ஸ்ட்ரென்த்து அழகாக. பாருங்கள் மேலே அந்த கூரை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட டீக் வுட்டில் தான் செஞ்சது. இது ஒரு கோயில் இருக்கும் பாருங்கள், அந்த இதை ஒட்டிய ஒரு கோயில் ஒன்று இருக்குது. சில பேர் அங்கே நிறுத்தி பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. நமக்கு டைம் இல்லைன்றதுனால பூஜை பண்ணாமல் கூட அப்படியே நம்ம பாட்டுக்கு நம்ம அப்படியே கிளம்பலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சீட்டிங் டைப்பு அந்த மாதிரி எதுவும் இல்லை. அது வந்து கவர்மெண்ட்டு அந்த போலீஸ் வந்து அந்த மாதிரி டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்குது. ஸோ எப்போவுமே அந்த போலீஸ் வண்டிங்கெல்லாம் நின்றுட்டே இருக்கும். அதனால் வந்து சீட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே. ஸோ அழகாக நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டே பேசிவிட்டு ஃபஸ்ட்டே ப்ரீபெய்டு அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டே கேஷ் வாங்கிக்கிறாங்க, கொடுத்துருங்க, ஒன்றும் தொந்தரவு இல்லை, ஒன்றும் சீட் ஒன்றும் பண்ணுறதில்ல. என்னென்னா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அங்கேயும் இங்கேயும் இது பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே மெதுவாக போவாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்க, இல்லை தண்ணி ஸ்பீடாக வருது சார்,
அது டெக்னிக்கலாக அவங்க ஏதோ ஒரு டெக்னிக்கலாக நம்மளை சொல்லி சைலண்ட் பண்ணி வரேன். நம்ம கேட்குறதில்ல. இல்லை நான் சொல்கிறேன், கொஞ்சம் சைலண்ட் இது ஸ்லோவாக போவாங்க, அவ்வளோதான். அந்த 3 hours 4 hours கவர் பண்ணோன்னா நிறைய தூரம் போகணும் இல்லையா, அதுக்கு இவங்களுக்கு டீசலுக்கு நிறைய செலவாகும்ன்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக அது அவங்க அது எல்லா இதுலேயும் இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அப்படியே போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்னேக் போட் இருக்குது. அந்த மாதிரி ஸ்னேக் மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி போட்டும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபிஷ்ஷிங் பாயிண்ட்டு இருக்குது. ஃபிஷ்ஷிங் பாயிண்டில் அவங்க எப்படி ஃபிஷ் பிடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேறு இங்கே என்ன எல்லாமே இருக்குது. இங்கே டக் ஃபார்மிங் இருக்குது. ஃபிஷ் ஹேட்சரி அப்படின்வாங்க, அது இருக்குது. ஸோ எல்லாமே இந்த போகிற வழியில் அப்படியே எல்லாமே இருக்கும், சைட்லிங்கில் எல்லாமே இருக்கும். நிறைய வில்லேஜஸ் இருக்குது, நிறைய வில்லேஜஸ்ஸு. அந்த வில்லேஜஸில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். எல்லா இடத்துலையும் நிறுத்த முடியாது. ஏன்னா ஒரு டைம் நிறுத்தி எடுக்கணும்னா மினிமம் 15 to 20 minutes ஆகுது. அதனால் நம்ம நிற்க தேவையில்ல, அப்படியே சைடு வியூவாக அப்படியே பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே பாருங்கள். அதெல்லாம் வில்லேஜஸ் தான், எல்லாம் வில்லேஜ் தான், எல்லாமே இருக்கும். தென்னை மரம் அதெல்லாம் சைடில் வெறும் தண்ணியாக இருக்கும். ஆனால் இந்த வீட்டுக்கும் அந்த பேக் வாட்டருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ். குழந்தைங்க இருந்தால் அது என்ன எப்படின்னு தெரில. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி செக்யூரிட்டின்ட்டு நமக்கு ஒன்றும் தெரில. ஸோ சிலதெல்லாம் ஷீட் அடிச்சுட்டுக்கிறாங்க, அந்த இரும்பு ஷீட் அடிச்சுட்டுப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி. சில வீடுங்கள்லாம் அப்படியே இருப்பாங்க, பசங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வீடுங்களில் இந்த பசங்க நிறையா இருக்கிற வீட்டிலலாம் ஷீட் அடிச்சுட்டு இந்த பேக் வாட்டருக்கும் அந்த வீட்டுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க, எல்லாம் தென்னை மரம், வாழை மரம், நிறைய மரம் பார்த்திங்கன்னா இருக்குது. இங்கே மோட்டரை வச்சு தண்ணி கூட எடுத்து அதுக்கெல்லாம் விடுறதா கூட பார்த்துருக்கேன். சில இடத்துல பார்த்திங்கன்னா பேக் சைடு அப்படியே தண்ணி அப்படியே அதவே இருக்குது, இங்கேருந்து அப்படியே போக மாதிரி தெரியுது, அதவே அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சின்ன சின்ன போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த போட்டிலே வராங்க, அந்த கரையோரம் நிறுத்துகிறாங்க, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த போட்டை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு போட் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி இல்லைனாலும் அந்த கையிலே அந்த போட்டை ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த துடுப்பு, அந்த படக்கூடிய துடுப்பை வச்சு அதை அப்படியே கூட ஓட்டின்னு கூட நிறைய போட்டுங்களை பார்த்தேன். சில இதெல்லாம் பெட்ரோலு டீசலில் அந்த மாதிரி இன்ஜினை வச்சு. அப்புறம் இப்போ அவங்களுக்கு ஏதாவது மளிகை செலவு தேவைன்னா இங்கே கிடையாது. ஸோ 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, கரைக்கு போயிட்டு அந்த சின்ன போட்டை எடுத்துன்னு போயிட்டு கரைக்கு போயிட்டு இந்த ஆலப்புழா பஸ் ஸ்டாண்ட் பக்கம் அந்த பக்கம் சிட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த போட்டில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் போகிறாங்களாம், டெய்லி போக முடியாதுன்றதுனால வீக்லி ஒன்ஸ் போகிறாங்க. சில பேர் குழந்தைங்கள ஸ்கூல் கூப்பிட்டு போகிறதையும் நான் பார்த்தேன். காலையில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே விட்டுட்டு ஸ்கூல் முடிஞ்ச டைம் உடனே அங்கே போய் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த குழந்தைங்கள அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதையும் பார்த்து அப்சர்வ் பண்ணேன் நான். ஸோ அந்த மாதிரியும் இந்த ஏரியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே வேறு தண்ணி இல்லையா, ஃபுல் பேக் வாட்டர் தான், எல்லாம் கடல், கொஞ்சம் முன்னே போனால் கடல் எல்லாம். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பேக் வாட்டரில் வேறு நம்ம டிரான்ஸ்போர்ட் எதுவும் கிடையாது. அதனால் ஒரு வீட்டுக்கும் ஒரு போட் வச்சுட்டு அழகாக கூப்பிட்டு போகிறது, பசங்களை கூட்டின்னு வர்றது, அப்புறம் சாப்பாட்டுக்கு ஏதாவது வேணும்னா எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் வாங்கிட்டு அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை அவங்களே பண்ணிக்கிறாங்க. இவருங்க முன்னாடி போகுது, அதில் ஒரு 50 பேர் இருப்பாங்க, நான் பார்த்தேன் முன்னாடி போகிற போட்டில். ஸோ அழகாக அங்கேயே சாப்பிட்டு மியூசிக் டான்ஸு அழகாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த போட்டில். அது ஹவுஸ் போட்டு தான், நைட்டு ஸ்டேவும் இருக்குது, டே ஸ்டேவும் இருக்குது. இது முன்னே போகிறதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போன மாதிரி ஷிகாரா போட்டு தான். இது பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறோம் ஆட்டோக்கு. பஸ் ஸ்டாண்டு பக்கமே இருக்குது, நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா, அது பக்கமே இது இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி ஒரு போட்டை காமிச்சிடும், ஹவுஸ் போட்டு.
ஸோ அதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பீப்புள் இருப்பாங்க. அதாவது டே ஸ்டே நைட் ஸ்டேவும் பார்த்துக்கலாம் அதை. ஓகே, அதை பாருங்கள். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோட்டல் இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த கரையோரமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாமே ஃபுட்டு சாப்பாடு மட்டும் சாப்பாடுக்கு 100 ரூபாய் வாங்குறாங்க. ஸோ இந்த உங்களுக்கு சப்போஸ் இது வேணும்னா உங்களுக்கு ஃபிஷ் வேணும்னா இந்த கரையிலே பிடிக்கிறாங்க. நானும் கொஞ்சம் சீப்பாக கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். ஃபிஷ் பார்த்திங்கன்னா 100 கிராம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஏன்னே தெரியல. நான் அங்கேயும் எர்ணாகுளத்துலேயும் அதே தான் பண்ணேன். அங்கேயும் சாப்பிடும்போது அது அங்கேயும் ரேட்டு, அங்கேயும் கடல் ஹார்பர் எல்லாமே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஊர்லேயே பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். நம்ம ஊர்லேயே சாப்பிட்லாம், இப்போ ஊர்லேயே சாப்பிட்லாண்டா இங்கே வேணான்ற மாதிரி ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கும். உங்களுக்கு ரேட்டு கம்மின்னா நம்ம ஒகேனக்கல் தான். இந்த மீன் இந்த சாப்பிட்ணும் அப்படின்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒகேனக்கல்லில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இங்கே கிடையாது. இங்கே அங்கேயே தான் இருக்குது, அங்கேயே தான் ஃபிஷ் பிடிக்கிறாங்க, அங்கேயே தான் இது பண்ணுறாங்க. ஸோ ஆனாலும் பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ 100 கிராம் கம்மி, கொஞ்சம் 200 கிராம் பக்கத்தில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா 240 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. 10 ருபீஸ் விடுங்க சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 230 ருபீஸ் கொடுத்தாங்க. சாப்பாடு 100 ரூபாய். ஸோ டோட்டல் 330 ருபீஸ். சரி, நம்ம எப்போவுமே வருவோமே, எப்போயாவது ஒரு டைம் தானே வரும், சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோமே அப்படின்ட்டு சாப்பிட்டு ஆக்சுவலி ஸோ கிளம்புனேன். உங்களுக்கு ரைஸ் மட்டும் இப்போ வைக்கிறாங்க. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கூட அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா தராங்க. அது ஒன்றும் இல்லை. அவங்க விதவிதமாக அவங்க அந்த கேரளா ஸ்டைல் ஃபுட் ஸ்டைலில் அவங்க எதோ வைப்பாங்க. ஸோ நல்லா இருக்கும். ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் நம்ம ஒன்றும் மோசம்னு சொல்ல முடியாது. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஹோட்டலில் பாருங்கள், காமிக்கிறேன் தான் உடனே. இது பாருங்கள், இதுதான் ஹோட்டலு. மக்கள் வந்து சாப்பிட்டு தான் போகிறாங்க. அந்த போட்டை வந்து நிறுத்திட்டு சாப்பிட்டு அவங்கவுங்க அழகாக கிளம்புறாங்க. கணவன் மனைவி வராங்க, சில பேர் பசங்களோடு வராங்க. அது பாருங்கள், சாப்பாடு வச்சுருக்காங்க. ஃபிஷ்ஷு, இந்த ஃபிஷ்ஷை எடுக்க கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆச்சு. எடுத்துட்டேன், கொதறி சாப்பிட்டு பின்னாடி தான் அதை உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவர் எங்கே போனார், உள்ளே உட்காந்துட்டு இருந்தார் இந்த போட்டை ரைட் பண்ணுறவர். அவரை கூப்பிட்டு அவர் போகிறதுக்குள்ளே ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. இப்படி தான் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது. ஸோ அதை கழட்டுறாங்க பாருங்கள். ஸோ அதை கட்டிடுவாங்க. ஏன்னா தண்ணி இல்லையா, அது எங்கேயாவது போயிடும்ன்றதுனால. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிடுவாங்க அழகாக. இப்போ தள்ளி விட்றாங்க பாருங்கள். ஏன்னா ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா போட்டு. உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டா அந்த கரையோரம் இருக்குல்ல, அந்த சிமெண்ட் கற்கல்ல இப்போ இடித்தா போட்டு வந்து பிரேக் ஆகிடும், உடஞ்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டு அந்த கரையை விட்டு கொஞ்சம் தூரம் போன பின்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவாங்க. அவர் ஏன் உட்காந்து கேட்குறப்பா, அவன் நல்லா தூங்கிட்டு வா, நீ ரெண்ட்டுக்கு எடுத்துருக்க, இந்த எல்லா இடம் கரைக்கு போகிற வரைக்கும் உன் இடம் தான்பா, நீ நல்லா அழகாக படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துன்னு. சரிதான், நல்லது தான். நம்ம வரும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்தேன். இந்த இது வர வரைக்கும் அந்த இந்த போட்டை பார்த்துனேன். இப்போ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இவ்வளோதான்ற மாதிரி தெரிஞ்சு, அதனால் அப்படியே அழகாக படுத்துட்டு அழகாக ஒரு கொஞ்சம் நேரம் போன உடனே ஒரு கொஞ்சம் நேரம் விட்டேன்னு. அந்த வில்லேஜஸ் எல்லாம் வரும், அந்த இடத்துல என்னை எழுப்பி விட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டீ சாப்பிட்லாம், வா கரைக்கு போகலான்னாரு. ஐயோ, டீ சாப்பிட்டு அங்கே போகிறதுக்குள்ளே நமக்கு டைம் ஆகும். ஏன்னா நிறுத்துறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகிடுது. அது நமக்கு பொறுமை இல்லை. எடுத்துன்னு போய் விட்றா பசாமி, எனக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். அவர் நேராக பார்த்தீங்கன்னா அழகாக எதுவும் அவ்வளோ ரேஷாலாம் பேசுகிறதில்ல, நல்லா தான் பேசுகிறாங்க. மேக்ஸிமம் தமிழ் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். நமக்கு மலையாளம் தெரியாதில்ல, அதனால் தமிழ் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். மேக்ஸிமம் பேசுகிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க சில வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது நமக்கு புரியுது. ஒன்றும் அவ்வளோ இல்லை, சில வேர்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும்.
இது பாருங்கள் இந்த ஹவுஸ் போட்டுக்குள்ளே ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 30 பீப்புளை பார்த்தேன் நான். அங்கேயே சாப்பாட்டு மியூசிக்கு டான்ஸு அதெல்லாம் போட்டு அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த பின்னாடி தான் கிச்சன் இருக்கும்போது தெரியுது. ஸோ அங்கே தான் வெளியில் எல்லாம் டஸ்ட்பின் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், இது கவர்மெண்ட் போட்டுக்கு ஸ்டாப்பு, லெஃப்டில் இருக்கிறது கவர்மெண்ட் போட்டுக்கு ஸ்டாப்பு. ஸோ அங்கே டிக்கெட் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த போட்டு வந்த உடனே ஸோ யார் யார் போகணுமோ அந்த ஏறி அழகாக அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்பிடுவாங்க. விதவிதமாக இருக்குது. அதாவது இந்த பாம்பு வடிவத்துலேயும், அப்புறம் இந்த டக்கு வடிவத்தில், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேர் இருக்குல்ல, நம்ம ஊரில் எல்லாம் தேர் ஓட்டுவாங்கள்ல, அந்த தேர் வடிவில். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா விதவிதமாக உங்களுக்கு இங்கே ஹவுஸ் போட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஆஃப் டே இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களோட இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்க எல்லாரையும் பார்த்தேன். எல்லா டைப் ஆஃப் ஏஜ் ஆனவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு இந்த இடத்த பாருங்கள், ஃபிஷ் பிடிக்கிற இடம். ஸோ அழகாக ஃபிஷ் பிடிச்சி ஸோ அவங்க வெண்டார்ஸ் அங்கேயே வராங்க, இந்த போட்டில் சின்ன போட்டில் வராங்க, அதை எடுத்துகிட்டு அழகாக வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த ஃபிஷ்ஷை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது அப்படியே ஹோட்டல்ஸு சில பேர் வீட்டுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க போல் தெரியுது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அழகாக வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ வேறு ஏதாவது இதை பற்றி வேணும், சார்ஜஸ்ஸு, இது எப்படி போய் சேரணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். Welcome back.